வேட்பாளர் தமிழ்மணி கபிலர்மலை ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கபிலர்மலை ஒன்றியத்தில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ்மணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கபிலர்மலையில் அடிப்படை வசதிகளை செய்து தருவதாக உறுதியளித்து வாக்கு சேகரித்தார். அப்போது பரமத்தி சட்டமன்ற உறுப்பினர் சேகர் மற்றும் கூட்டணி கட்சியினர் உடனிருந்தனர். சமத்துவம் சகோதரத்துவத்தை நிலைநாட்ட ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வரும் சமத்துவ ரம்ஜான் கொண்டாடப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயில் பகுதியில் அனைத்து மதத்தினரும் ஒன்றிணைந்து மசூதிக்கு சென்று ரம்ஜான் வாழ்த்து தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆஞ்சநேயர் கோயில் நிர்வாகி சுப்பிரமணி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நீதிபதி ராதாகிருஷ்ணன், புனித அந்தோணியார் ஆலய பங்குதந்தை பாதர் மரியதாஸ், சுன்னத் ஜமாத் முத்து அள்ளி, பகுல் உஷ்மா, ஊத்தங்கரை அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் கணேசன், அதிமுக முன்னாள் நகர செயலாளர் சிவானந்தம் மற்றும் அனைத்து மதத்தினரும் ஒன்றிணைந்து சீர்வரிசை எடுத்துச் சென்று ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்ட இஸ்லாமியர்கள் பேரமைப்பு சார்பில் 3 மதத்தை சேர்ந்தவர்கள் பங்கேற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வு நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்ட இஸ்லாமியர்கள் பேரமைப்பு சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி கோல்டன் நகர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திலகவதியார் திருவருள் ஆதீனம் தயானந்த சந்திரசேகரன், SFS பள்ளி முதல்வர் ஃபாதர் ஜான் ததேஷ், புதுக்கோட்டை அரசு தலைமை ஹாஜி சதகத்துல்லா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சாதி மத பேதமின்றி சமூக நல்லிணக்கத்தை வழிபடுத்தும் விதமாக நோன்பு திறக்கும் நிகழ்வு நடந்து வருகிறது என்று சிறப்புரையாற்றினார்கள். தொடர்ந்து அனைவரும் நோன்பு திறக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டனர். இந்நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அதிமுக வேட்பாளர் எல் தங்கவேலை ஆதரித்து முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். கரூர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக கழக வேட்பாளர் தங்கவேலை ஆதரித்து முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர், கரூர் மாவட்ட கழக செயலாளர் விஜயபாஸ்கர் கரூர் நாடாளுமன்ற தொகுதி பரமத்தி கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் தருவதாக கூறி ஏமாற்றிவிட்டு தற்போது சிலிண்டர் 500 ரூபாய்க்கு தருவதாக திமுக அரசு மக்களை ஏமாற்றுவதாக பிரச்சாரம் மேற்கொண்டார். அருப்புக்கோட்டையில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூருக்கு ஆதரவாக இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் வாக்கு சேகரித்தனர். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூருக்கு ஆதரவாக இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அருப்புக்கோட்டையில் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூருக்கு ஆதரவாக இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் நேரு மைதானம், சொக்கலிங்கபுரம், பாரதி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களை சந்தித்து கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். மேளதாளங்கள் முழங்க ஒவ்வொரு வீடாக சென்று தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தனர். இதில் இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சேமங்குளம் பகுதியில் கடந்த 2ஆம் தேதி சிறுத்தை நடமாட்டத்தை வனத்துறை அதிகாரிகள் உறுதி செய்தனர். இதனைத் தொடர்ந்து சிறுத்தை ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் உள்ள கருவேலங்காட்டு பகுதிக்குள் சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வனத்துறை அதிகாரிகள் அங்கு முகாமிட்டு சிறுத்தையை பிடிக்கும் முயற்சியில் 4 நாட்களாக ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் 2 ஆடுகளை சிறுத்தை கடித்துக் கொன்றதாக கூறப்பட்டு வரும் நிலையில் வனத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் முன்னறிவிப்பின்றி அதிகாரிகள் பல்வேறு கிராமங்களில் ஆய்வு மேற்கொண்டு வருவதால் கிராமப்புறங்களில் உள்ள பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சமீப காலமாக கஞ்சா விற்பனை சுலபமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் காவல் அதிகாரிக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் மயிலாடுதுறை பழைய பேருந்து நிறுத்தம் அருகே சோதனை மேற்கொண்டனர். இந்நிலையில் அங்கு கஞ்சா விற்பனை செய்த 2வரை காவல்துறை கைது செய்தது. அவர்களிடமிருந்து 4 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேலும் அவர்களிடம் நடத்திய விசாரணையில்
இவர்களது கூட்டாளிகளையும் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 4 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். தற்போது கைப்பற்றப்பட்டுள்ள கஞ்சாவின் மொத்த மதிப்பு ரூபாய் 4 லட்சம் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பாஜக வேட்பாளர் வி. செந்தில்நாதன் தாமரை சின்னத்திற்கு தீவிரமாக வாக்கு சேகரித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தான் வெற்றி பெற்றால் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவேன் என கூறினார். மேலும் வேட்பாளர் வி. செந்தில்நாதனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள பாஜக தேசிய தலைவர் JP நட்டா வருகை தரவுள்ளார். இதற்கு பாஜக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளர் செல்வத்திற்கு செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் வாக்குகள் சேகரித்தார். அப்போது அங்கு வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் திமுக வேட்பாளர் செல்வத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடுகள், கடைகள் மற்றும் வணிக வளாகங்களுக்கு சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் மாதேஸ்வரன் எருமப்பட்டி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது எருமப்பட்டி கைகாட்டி என்ற இடத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது பேசிய அவர், மனசாட்சிப்படி வாக்களிக்க வேண்டும் என கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக் கொண்டார். மேலும் தான் வெற்றி பெற்றால் மாவட்டத்தின் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தருவேன் எனவும் கூறினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.